கசாலி டீகோட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு ஜூலை 20, 2026. சரி. ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து கவலை தரும் விதமாக தான் இருக்குது நடந்துக்கிட்டு இருக்க. இந்த சண்டை அமெரிக்கா வந்து என்னதான் திரும்ப திரும்ப வந்து அடிக்க போகிறேன் அடிப்பேன்னு மிரட்டினா கூட, ஆனால் அப்பப்போ அடிக்கவும் செய்கிறாங்க. அப்புறம் என்னதான் ஏகப்பட்ட அடி வாங்கினாலும் ஈரான் வந்து எங்கே தான் இது வச்சுருக்காங்க, ஒழிச்சு வச்சுருக்கான்னு தெரியல, திரும்ப திரும்ப அவங்க வந்து அடிக்கிறாங்க. அதாவது ஈரானில் ஒரு நீர்நிலை அடித்தா குவைத்தில் நீர்நிலை திருப்பி அடிக்கிறாங்க. அமெரிக்கா வந்து ஓட ஓட அந்த ரீஜன் விட்டு விரட்டுறதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் இருக்கோ அந்த வசதியை பூரா வந்து ஈரான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து மிக கவலை தரக்கூடிய மிடில் ஈஸ்ட், அதாவது மத்திய கிழக்கு நாடுகளோட பிரச்சனை என்னென்னா, அங்கே வந்து ஏகப்பட்ட நாடுகள் கேன்சர் பேஷண்ட்டாக கேன்சரில் எக்கச்சக்கமான அளவுக்கு பாதிப்பு இருக்காங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத இதை பற்றி அங்கே கலந்துரையாடல் போகிறோம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த போர் சம்மந்தமாக வந்து அலசுறதுக்கு பேசுகிறதுக்கு தன்னுடைய கருத்துக்களை பதிவு வைக்கிறதுக்கு உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோடு சேர்ந்து இந்த கேன்சர் சம்மந்தமாக வந்து கலந்துரையாட போகிறோம். ஸோ 2 செய்தியும் வந்து ஒன்றா, இது ஏன்னா இன்டர்நேஷ்னல், அது மிடில் ஈஸ்ட் சம்மந்தமானது. அதனால் அவரை வந்து வரவேற்போம். வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணணும், சப்ஸ்கிரைப் செய்யணும், ஹை பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவு வந்து வழங்குங்க. ஏற்கனவே கொடுத்துட்டு ஆதரவுக்கு நன்றி. இனியும் வந்து பெரிய அளவு ஆதரவு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, நிறைய செய்திகள் வந்து உங்களுக்கு தொடர்ந்து கொடுக்கறதுக்கு, இன்னும் அதிகமான செய்தி கொடுக்கறதுக்கும் முயற்சி பண்ணுறோம். ஸோ அவரை வந்து வரவேற்போம். வாங்க சார். வாங்க. இன்னைக்கு கரண்ட்டில் அதை ரெண்டுமே கவலை தரக்கூடிய விஷயம் தான். ஒன்று போர்னால் வந்து அழியிறது, கைகால் போகிறது, கண்ணு போகிறது, வீடு போகிறது, இருப்பிடம், உணவு, இதுன்னு எல்லாம் போகிறது. அனாதரவாக நிற்போம் தெரியுமா? இந்த உலகத்தில் நமக்கு எதுவுமே இல்லை, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லை அப்படின்னு அனாதரவாக நிற்கிறது, அது வந்து போர் சூழல். இன்னொன்று, போர் சூழல் முடிஞ்சு அப்பா தப்பிச்சோன்னு வந்தால் கூட அடுத்த கட்டம் வந்து கேன்சர். ரொம்ப உலகம் வந்து ரொம்ப வருத்தமாகவும் இறுக்கமான நிலையிலும் நம்ம பேசுறோம். ஆமா, இன்னைக்கு நடந்துட்டு இருக்க விஷயத்தை கேன்சரை பத்தி நீங்க சொன்னனால அதை பத்தி நீங்க ரெண்டாவது சொல்லுங்க. ஒரு கலந்துரையாடல முதல்ல நான் அந்த போரை பத்தி போர் இன்னைக்கு உள்ள கரண்ட் இன்னைக்குள்ள அப்டேட்ஸ் என்னன்னு சொன்னா, முஜித்தபா கமேனி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிவீல் பண்ணியிருக்காரு. சரி. நேற்று முன்தினம், அதாவது ஒரு 48 மணி நேரத்திற்கு உள்ள, ஒரு 40 மணி நேரம் 30 மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரான் மக்களுக்கு அவருடைய வேண்டுகோள், மக்களே நீங்கள் பிளவுபட்டு விடாதீர்கள், பிளவுபடுவதற்கு உங்களுக்கு பல சக்திகள் வேலை செய்கிறார்கள், நம்மை பிரிப்பதற்கு, அடக்குமுறைக்கு. ஒருபோதும் அடக்குமுறைகளுக்கு ஈரான் பணியாது, ஒப்பரேஷன் என்கின்ற வார்த்தையை எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், எல்லா நிலையிலும் நிமிர்ந்து நிற்போம், கருணையே வருவான இறைவனுடைய உதவியால் நாம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொல்கிறார். உலகம் இதுவரை காணாத ஒரு தாக்குதலை இனி காணப்போகிறது சொல்லல. இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன இடைமறித்தல் சொல்லிடுறேன். அந்த பிளவுபட்டு விடாதீங்கன்னு சொன்னாங்க இல்லையா, எனக்கு வந்து நேற்று நான் வெஸ்டர்ன் மீடியாவில் படித்தேன், ஈரான் உள்ள அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பிளவுபட்டு கிடக்கிறது அப்படின்னு செய்தி நேற்று படித்தேன். வெஸ்டர்ன் மீடியாக்கள் உள்ள செய்திகள்லாம் உண்மை இல்லை, உண்மை இல்லாமலும் இல்லை. ஆமாம், அவர் என்ன சொல்றாரு, மக்களை தூண்ட நடவடிக்கைங்கிறாரு. அது அப்போ ஏற்கனவே இதை வந்து எப்படின்னா செய்தியா போட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை நெரேட்டிவ் செட் பண்றது, அது அங்க வெஸ்டர்ன் மீடியாக்கள்கிட்ட வேலை. இப்போ பிபிசி போன்ற செய்திகளும் கூட சில செய்தி சரியா வருது, பல செய்திகள் சரியில்லாம தானே இருக்கு. ஆமா, அதனால அதை விட்டுருங்க. சரி. பக்கர் கலிபாப் அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, இது வாழ்வா சாவா என்கின்ற போர் என்கிறார். இது அவருடைய ஸ்டேட்மெண்ட். ஓகே. பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்கிறார் என்று சொன்னால், ஓகே, எங்களை கை வைத்தால் இதுவரை கண்டிராத தாக்குதலை நாங்கள் நடத்துவோம். இப்ப இந்த 3 பேருமே, 2 பேர் ஈரானியர்கள், ஒருவர் பெஞ்சமின். இப்போ இந்த தாக்குதல்ல மத்திய கிழக்கில் இருக்கும் அமெரிக்க நிலைகள் ஏறக்குறைய முடிவு பெறக்கூடிய சூழ்நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆமா, ஒவ்வொரு நாளும் அப்படித்தானே தெரியுது. ஏன்னா குவைத்துல கிட்டத்தட்ட பற்றி எரிகிறது. குவைத்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஆமா, அது மட்டும் இல்லாம பஹ்ரைனுடைய கடற்படை தளம் முடிந்தது. இப்பொழுது மிக முக்கியமாக பார்க்கிறது வந்து ஜொர்டானை நாம் பார்க்கிறோம். ஜொர்டானில் இன்டர்நேஷனல் மீடியா வந்து மெனுவரபிள் ஹோலிஸ்டிக்ஸ் மேக் அப்படிங்கிற தலைப்புல ஒரு செய்தி வருது. நானும் பார்த்தேன். அதை நான் படிச்சு பார்த்தா அதுல என்ன வந்திருக்குன்னா, இதுவரைக்கும் அவர்கள் இஸ்ரேலை தாக்கவே இல்லை. 140 நாட்கள் கடந்துட்டு, ஓகே, ஒரு 3.5 மாசம் ஆச்சு.
இல்ல ஆரம்பத்துல இஸ்ரேல் தாக்குனாங்கல்ல. ஆரம்பத்துல இந்த அது 140 நாட்கள் இந்த போர் 100 நாட்கள் இடைவெளி விட்டாங்க இல்லையா? இல்ல இது வந்து இதுல வந்து இப்ப நமக்கு பிப்ரவரி 28 அடிச்சாங்கல்ல, ஆமா மார்ச் 2ஆம் தேதி திருப்பி தாக்க ஆரம்பிச்சாங்கல்ல, ஆமா. அந்த டைம்ல மார்ச் 20, 25 வரைக்கும் வந்து இஸ்ரேல் நிறைய தாக்குனாங்க. இஸ்ரேல் தாக்குனாங்க. ஆனா அந்த செய்தியில 140 நாளாக அப்படின்னு வந்திருக்கு. சரி விட்டுருங்க. ஓகே. அவன் என்ன பிரின்சிபல்ல போடுறான்னா மார்ச் பிப்ரவரினா மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை மொத்தம் 5 மாசம் ஆச்சு. அப்ப 4 மாசமா இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரூஸ் பண்ணாங்கல்ல. ஆமா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் தாக்கல. ரைட். ம், ஒரு குறிப்பிட்ட நாள் அது அது பிரச்சனை இல்லை. ம், இப்போது அவர்கள் என்னன்னா இப்போ மத்த குவைத்தை தாக்குறாங்க, பஹ்ரைன் தாக்குதல், ம். சவுதி வரைக்கும் தாக்கப்பட்டிருக்கிறது. ஆமா. இப்போது இந்த ஜோர்டான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நிலையான ஒரு இடம் என்று சொல்லப்படுகிறது. கத்தர் அல் உதீது அடிச்சு காலி பண்ணியிருக்காங்க. களி பண்ணிருக்காங்களோ? அது ஏற்கனவே இல்ல முன்னாடி வந்து கொஞ்சம் அடிச்சாங்க, இப்ப வேற அடிச்சாங்க. இடல் அடிச்சுட்டு தாங்க. அன்னைக்கு அவருடைய இறந்து போனவருடைய சமாதி ஒருத்தர் இறந்து போயிட்டார், கத்தருடைய முக்கியமான ஆளுமை. அதுக்காக இவர் நம்முடைய அப்பாஸ் அராக்கச்சி போயிட்டு வந்த உடனே தாக்கிட்டாங்க. தாக்கிட்டாங்க. இப்போ ஜோர்டான் தாக்குதல் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. ம். ஜோர்டான்ல அவர்கள் வெளிப்படையாகவே எஃப் சீரியஸ் பிளைட்டை நிறுத்தி வச்சிருக்காங்க. அது பெரிய செய்தியா வந்துருச்சே. ஆனால் ஆ. அதற்கு பாதுகாப்பாக வழங்கி இருக்கிற பெட்ரியாட் மற்றும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் தாட் சிஸ்டம் காலி செய்யப்பட்டு விட்டது. அப்படி பண்ணியிருக்காங்கன்னா அவர்கள் அனுப்பிய ஏவுகணை என்னவென்று தெரியாது. ஆனால் அது 15 மடங்கு ஒளியை விட ரொம்ப வேகமாக தாக்கும் ஆற்றல் பெற்றது. அது ஒரு மெனுவரபிள் சிஸ்டம் கொண்டது. தரையிலிருந்து 3000 4000 மீட்டருக்கு மேல். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர். 4000 மீட்டரா? 4 மீட்டர் 4 கிலோமீட்டர். அவ்வளவுதானா? ஆமா. 4000 மீட்டருக்கு மேல் ம். அதை தாக்குவதற்கு அமெரிக்காவுடைய தடுப்பு ஏவுகணைகள் பறந்து சென்றது. ஓகே. ஆனால் இந்த மெனுவரபிள் அதன் கண்களில் இருந்து அப்புறப்படுத்து வழியை மாற்றி அமெரிக்காவின் தடுப்பு ஏவுகணை வேற போன பிறகு இது இலக்கை துல்லியமாக தாக்குதலில் F-35 ஹேக்கர்ஸ், F-35 அப்பாச்சி சாப்பர்கள் ஏராளமாக அளிக்கப்பட்டது. இதுல இன்னொரு அந்த நான் படிச்ச அந்த இது சம்பந்தமா விஷயம் சொல்லிடலாம். என்னன்னா இவங்க அனுப்பிச்சது மிசைல் இருக்கு இல்லையா, அந்த மிசைல் ஒரு பக்கம் மிசைல் அனுப்பிச்சாங்க, இன்னொரு பக்கம் ட்ரோன் அனுப்பிச்சாங்க. ட்ரோன் வந்து அதுல இன்னும் சொல்லிட்டேன், அதை நீங்க சொல்லுங்க. இந்த ஒன்னே சொல்லிடுறேன். 19 மிசைல்களும் 100 ட்ரோன்களும் என்று போட்டிருக்காங்க. ஓகே. இதுல எங்க ஜோர்டானுக்கு மட்டும்தான், ஜோர்டான்ல அந்த நிலைக்கு மட்டும் அந்த நிலைக்கு மட்டும். ஓகே. 19 மிசைல்ஸ், 100 ட்ரோன்கள். இப்போ நீங்க சொல்லுங்க. என்னன்னா இந்த மிசைல் இருக்கு இல்லையா, மிசைலை வந்து ஒரு மிசைலை ஆன்டி இது வந்து இன்டர்செப்ட் பண்றதுக்கு ஓகே 14 ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸ் போயிருக்கு. அதாவது ஒரு மிசைலுக்கு 14 இன்டர்செப்டார் போயிருக்கு. அதாவது தடுப்பு. நான் சொல்றது தமிழ்ல சரிதானா? தடுப்பு ஏவுகணைன்னு சரிதானா? ஏவுகணை தமிழுக்கு சரிதான். ஓகே. இப்போ ஒண்ணு வரும்போது கரெக்டா வந்தா இது போகுது நகர்ந்துருது, இன்னொன்னு போகுது நகர்ந்துருது. ஏன்னா மெனுவரபிள். என்ன இன்னொரு போது நகர்ந்துருது. இப்படி 14 இன்டர்செப்டர். ஆனா 14 இன்டர்செப்டாலும் தப்பிச்சு போறது இருக்குல்ல, அது அப்ப எவ்வளவு வலிமையானது. அது என்ன காரணம்னா ஈரானோட சேட்டலைட் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அவ்வளோ ஸ்ட்ராங்ன்றாங்க. இது வந்து இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துருமா? இங்க சொன்ன பாயிண்ட் புள்ளி கரெக்ட். இது உடனே அமெரிக்கா அதிர்ச்சி அடைந்து வலைத்தளங்களில் என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள்டா, கொஞ்சம் நாலேஜபிள் பர்சன் டெக்னாலஜிஸ்டா இருப்பான்ல, இது சோவியத் ரஷ்யாவினுடைய கை அப்படிங்கிறாங்க. சோவியத்தினுடைய நீங்க சேட்டலைட் சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க. அது இதுல வந்து இந்த மெனூரபிளுக்கு எப்படி வரும்னா, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஆமா. இப்ப மெனூரபிள் நமக்கு ஸ்டெல்த் மெனூரபிள் அப்படின்னு 2 வார்த்தை சொல்லுவோம். ஸ்டெல்த்னா திருட்டு, ஸ்டெல்த் இது அது ஸ்டீல், அது வேற. ஸ்டெல்த்ங்கிறது வந்து ஸ்டெல்த் ஏவுகணை. ஸ்டெல்த் ஏவுகணைன்னா ரேடாரோட கண்ணில் படாம ஒன்று அந்த ரேடார் ஸ்பீடை விட அதிகமான ஒரு மார்க் 13, மார்க் 10, மார்க் 8, மார்க் 15 ஒளியோட 8 மடங்கு 10 மடங்கு வேகமா 15 வரைக்கும் வரும். ஆமா, வேகமா போச்சுன்னா இந்த ரேடார் வந்து அதை பார்த்து ரிட்டர்ன் பாக்குறதுக்குள்ள நகன்றும். அதான் ஸ்டெல்த். அல்லது இந்த ரேடார் இப்படி போகுதுன்னு வச்சுக்கலேன், இதோட டிராஜெக்டரின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆங்கிள், இந்த டிராஜெக்டரிக்கு கீழே கூடி போச்சுன்னா ரேடார் கண்ணில் படாது. அதுதான் வந்து டொமஹாக். அது வந்து குரூஸ் ஏவுகணை. அதான் டொமஹாக் குரூஸ். ஏனால் உயரம் கம்மியாக ரேடாரின் கண்களில் படாமல் செல்லும். எப்படி கண்களில் படாதுன்னா ரேடார் வந்து
இந்த டிராஜெக்டரியில போச்சு அப்படின்னா வெரி குட். இதுக்கு கீழே கூடி போகும். அதுதான் சொல்ல வரேன். அப்போ 2 வகையில ஸ்டெல்த். மெனூரபிள் ரெண்டும் ஸ்டெல்த் தான். ஸ்டெல்த் தான். மெனூரபிள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு தமிழ்ல சொல்லிருங்க. மெனூரபிள் அப்படின்னா அது தமிழ்ல கிட்டத்தட்ட அது கரெக்டா சொல்ல தெரியும். தமிழ்ல சூழ்ச்சி செய்யறது. சூழ்ச்சி. அதுதான் கரெக்ட். ரைட். நான் அதுக்கு தமிழ் தான் வச்சிருக்கேன். இல்ல சூழ்ச்சி தான் சார். ஏன்னா எதிர்பார்க்காமல் இடைமறித்து தாக்கி இடது வலமாக சென்று இலக்கை அடைக்கும். இப்போ இந்த பேட்ரியாட் அதோட மிசைல் வச்சுக்கோமே, தாடு விட்டுருங்க, தாடு ரொம்ப ஹை ரேஞ்சு. பேட்ரியாட் வச்சுக்கோமே, இந்த பேட்ரியாட்டு ஒரு இடத்துல இருந்து 24 20 மிசைல்ஸ் வச்சிருக்காங்க. பேட்ரியாட்டுக்கு அந்த பேட்ரியாட்டுக்கு எப்படி வந்து நமக்கு இது அவங்களுக்கு இது கிடைக்குதுன்னா, இங்க வந்து ஒரு பெரிய அளவுக்கு இந்த சிஸ்டம் எது ரேடார் சிஸ்டம் வச்சிருக்காங்க. ரேடார் சிஸ்டத்துல இருந்து நேர போய் ரேடார் போகுது இல்லை, அப்படி போகும்போது இந்த ரூட்ல இது வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கம்யூனிகேஷன் இந்த சென்டருக்கு கொடுக்குது. சேட்டலைட் எல்லாமே சேட்டலைட் எதுக்கு கொடுக்குது? இது அவங்களுக்கு அந்த அந்த சிஸ்டம் சென்டர் வச்சிருப்பாங்கல்ல. நீங்க இப்ப சொல்றது அமெரிக்காவோட இதுல மொத்தம் 3 ஐட்டம் இருக்கும். ஒன்னு ரேடார், இன்னொன்னு அந்த ப்ராசஸிங் யூனிட்னு சொல்லுவாங்க இருக்கு. ஓகே. 3வது வந்து இந்த மிசைல் யூனிட். மொத்தம் 3. ஓகே. எப்படி வந்து நமக்கு ரேடார் வந்து கண்காணிப்புக்குரியது. ரேடார் வந்து நேரா வந்து கண்காணிக்கும். இந்த இடத்துல வருதுங்கிற சிக்னல் வந்த உடனே ப்ராசஸிங் யூனிட் கொடுக்கும். ப்ராசஸிங் யூனிட் இந்த ஆல்டிடியூட்ல இந்த லேட்டிடியூட்ல இந்த ஹைட்ல இங்க வந்துகிட்டு இருக்கு. எல்லாமே செகண்ட்ஸ்ல தான் நடக்கும். மில்லி செகண்ட், மைக்ரோ அதுல இங்க கொடுக்குது. கொடுத்த உடனே இது என்ன பண்ணுது, இந்த ப்ராசஸிங் யூனிட் இந்த இதுக்குள்ள மிசைல் இருக்குல்ல, மிசைல் வந்து ட்ரிகர் பண்ணுது, புஷ் பண்ணும். அந்த மிசைல் இருக்கு இல்லையா, அந்த மிசைல்லையும் ஜிபிஎஸ் மாதிரி ஆனா அந்த இது வந்து சேட்டலைட்டு பிளஸ் ப்ராசஸிங் யூனிட் கனெக்டட். வெரி குட். அப்போ எப்படி இந்த மிசைல் இது போற இந்த மிசைல் இந்த ப்ராசஸிங் யூனிட் சேட்டலைட் இதுல வந்து கனெக்டட். இப்போ கனெக்ட் பண்ணாதான் இந்த ரேடார் இருக்குல்ல, இந்த ரேடார் வந்து இப்போ ரேடாரும் கனெக்டர், ரேடாரு காமிச்சிக்கிட்டே இருக்கு இந்த இடத்துல போய்கிட்டே இருக்கு. அப்படி போக 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 இது என்ன செய்யுது, நீ வந்து ரூட்டை மாற்று. அதனால தான் இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் போகுது இல்லையா, அது மேலே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வரும், திரும்ப மேலே போகும். நைட்டில் பார்த்தோம்னா ஒளி வந்து வளைஞ்சு போகும் பார்த்தீங்களா, அதுக்கு காரணம் இதுதான். இப்போ என்ன ஆகுதுன்னா இது வந்து மெனூரபிள். எப்படி இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் வந்து மெனூரபிள். சரி, இப்போ அடிக்கக்கூடிய மிசைல் இருக்குல்ல, அதுவும் மெனூரபிள் இருந்தா அதுதானே சிக்கல். இப்ப அடிக்கக்கூடிய மிசைல் தான் மெனூரபிள்ங்கறேன். அதான் நீங்க சொல்றது அமெரிக்காவை பத்தி பேசுறீங்க. இல்ல, அமெரிக்காவோட ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் அமெரிக்கா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற அத்தனை ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மெனூரபிள். அது பொதுவாக அது ஒரு விஷயம் மெனூரபிள். அப்போ இப்ப நீங்க சொல்றது ஈரான் அனுப்பிய இந்த மிசைலும் மெனூரபிள். இதுல யாரு வலிமையானவர்கள் என்னன்னா, இதுல நார்மலா மெனூரபிள் இல்லாம வந்துச்சு அப்படின்னா 1 2 3வது ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல் போச்சு அடிச்சிடும். 1 தப்புனா 2, 2 தப்புனா 3 அடிச்சிடும். ஓகே. ஆனா மெனூரபிள் இருக்க போய் என்னன்னா, இதுவும் சேட்டலைட் அவங்களோட சேட்டலைட் கம்யூனிகேஷன்ல போய் இந்த இடத்துல ரூட்ல வந்துட்டு இருக்குன்னு சொல்லி இதுக்கு ஏற்ற மாதிரி போகுது. இது வந்து இங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு கிடைக்குது. ஓகே. அது வந்து ரூட்டை மாத்துது பக்கத்துல வந்த உடனே. இப்படி மாத்தி விளையாண்டு கடைசியில் 14 இன்டர்செப்டர் இருக்குல்ல, 14 தப்பி இருக்கு. 14 தப்பும். ஈரான் எவ்வளவு அறிவுபூர்வமா என்னன்னா அந்த வேகம் இருக்குல்ல, அவன் இது வந்து எப்படின்னா வெறும் இஸ்ரேலோட உதவி மட்டும் இல்லை, இஸ்ரேல் உதவி இருக்குங்க. ஆனா இஸ்ரேல் உதவி மட்டும் இல்லை, இவங்க இப்ப இந்த கடந்த ஒரு 4-5 மாசத்துல அவங்க ஏற்கனவே இது வேற சேட்டலைட் அனுப்பிச்சிருக்காங்க. யாரு இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ஈரானோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பாதுகாப்பு துறையில அவ்வளோ பெருசா பண்ணியிருக்காங்க. அவங்க சொந்த சேட்டலைட் இருக்கு. இது நிறைய ஹெல்ப் சோவியத் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சீனாவும் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து அடிச்சது இருக்கு இல்லையா, இது அடிச்சதெல்லாம் கரெக்டா வந்து அந்த ஜோர்டான் இருக்குல்ல, அந்த ஜோர்டான்ல கரெக்டா எங்கெங்கெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களோ F-35 அந்த மற்றபடி இதெல்லாம் சாப்பர். ஆனா நான் நினைக்கிறேன் 3 சொல்றானோ, இது ஏராளமா போயிருக்கு. அமெரிக்கா நில குலைஞ்சிட்டு இருக்கானே. என்ன பிரச்சனைனா, ஏன்னா ஒவ்வொன்றும் எத்தனை மில்லியன் மட்டும் இல்லை, அதை நம்பி இது வந்து கிளம்பி போகும். இது கிளம்பி போய் இத்தனை இடத்துல அடிச்சுட்டு வரும், திரும்ப இங்க வந்து நிலை கொள்ளும், அப்புறம் திரும்பி இங்க வந்து அடிக்க போகும்னு சொல்லி கணக்கு வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3ன்னே வச்சுக்கங்களேன். 3 வந்து எத்தனை ஆயுதத்தை அங்க போய் போடும். அதுக்கப்புறம் இதெல்லாம் பரவாயில்ல, ஆட்கள் மரணம் இதுவரைக்கும் அவன் சொல்றது வந்து 3 பேர் மரணம், 20 பேர் படுகாயன்றாங்க. ஆனா உள்ள வந்துட்டு இருக்க செய்தி என்ன தெரியுமில்ல, 20 பேர் மரணம்.
ஆக்சுவலி நியூயார்க் டைம்ஸ் ஒரு செய்தியை வெளியிட்டது. சரி 16 பேர் மரணம், பாருங்களேன். 400 பேர் படுகாயம், ஆ, 400 பேர் காயம். ம் இந்த 400ல எத்தனை பேர் டேஞ்சரஸா இருக்கான், எத்தனை ம் பேர் மத்திய தர காயம், ஓகே. எத்தனை பேருக்கு ஸ்ராய்ப்புலாம் தெரியாது. ஆ, ஆனால் இது பயங்கரமான மோசம் இல்ல. அதனாலதான் அமெரிக்கா வாயை திறக்கல. இப்போ அமெரிக்கா வாய் திறக்கிற பத்திலாம் இப்போ ரொம்ப முக்கியமா என்ன தெரியுமில்ல, இந்த ஜோர்டான் அண்டு இஸ்ரேல் இந்த ரெண்டும் வந்து அமெரிக்காவுக்கு இப்போ முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட். ரொம்ப முக்கியமானது. என்னன்னா ஜோர்டானும் இஸ்ரேல். அங்க இஸ்ரேல்ல இந்த கேசி 135 சொல்லி ஃபில்லப் பண்ற விமானம் இருக்குல்ல, அது எத்தனை இருக்கு நினைக்கிறீங்க? 60 60 விமானம். 60னா அதாவது ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங். ஆமா, ரீஃபில்லிங். ஏர்கிராஃப்ட் ரீஃபியூலிங்ல 60னா இன்டர்நேஷனல் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க ஒரு 300 விமானங்களுக்கு இது போகுது. எத்தனை? 60 பறக்கக்கூடிய 300 விமானங்கள். 300 விமானங்களுக்கு ரெடி. ஒண்ணு வந்து 5. அப்படி என்றால் 300 விமானங்களை கொண்டு இறக்கி ராட்சச போரை நடத்த அமெரிக்கா திட்டமா. அதை அடிச்சிட்டாங்களே இப்போ. இப்பதான் காலி. இது இந்த காலி ஆயிடுச்சா? இனி எங்க ஆட்கள் வருவான்? வேற, ஆட்கள் வேற, ஆ? ஆட்கள் அவங்க ஆட்கள் வீரர்கள். 400ங்கிறது சொன்னது யாரு? நான் இல்ல, நியூயார்க் டைம்ஸ். நியூயார்க் டைம்ஸ். நீங்க போய் பார்க்கலாம், ஃபேக்ட் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நியூயார்க் டைம்ஸ் வந்து ஒரு அளவுக்கு மேல வந்து அவன் யாருக்கு எதிரானவன்? ட்ரம்புக்கு கிட்டத்திலயும் ஆகாது. ஏன்னா மம்தானி அங்க இருக்கிற மேயர். அப்புறம் ஃபாக்ஸ் இருக்கான் பாருங்க, ஆமா, அவன் மட்டும்தான் இவனுடைய ஆளு. அழகிகளை வச்சு கேம் நடத்திட்டு இருப்பான். இவன் நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எல்லாமே அமெரிக்காவுடைய பிரைம் மினிஸ்டர் ஜனாதிபதிக்கு எதிரானது. சரி, இப்போ நான் இது கேட்குறேன். இப்போ அமெரிக்கா வந்து இந்த அளவுக்கு இங்கே நிலகுலைஞ்சிருக்கான். அவனோட முக்கியமான இப்போ ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட்ல இது அடிக்க முடியாது அப்படின்ற ஒரு மமதையில இருந்த இது ஃபைசல் ஏர் பேஸா சம்திங். ஃபைசல் ஃபைசல் ஓகே. அது எந்த ஊர்ல இருக்கு? அதான் ஜோர்டான்ல. ஜோர்டான்ல. ஓகே, அங்க வந்து அடிச்சிட்டாங்க. இது அடிச்சிட்டாங்க, பயங்கர அடி. ஓகே, ஆட்கள் மரணம். இந்த ஆட்கள் மரணம் சொன்னால அமெரிக்கால கொடி பிடிச்சிட்டாங்க. நீ எப்படா யாருக்காக நீ வந்து ஏன் ஆட்களை சாவு கொடுக்குற? இது அமெரிக்காவின் பொது சமூகம் கொதித்தெழுந்த நிலையில் சிக்கு திணறி போய் கொண்டிருக்கு. இதுல இன்னொன்னு சொல்லிடுறேன். அங்க மட்டும் இல்ல, பென்கூரியன் விமான நிலையத்தில் கடும் ஆர்ப்பாட்டம், அமெரிக்கா ரீஃபில்லிங்கை எடுக்க சொல்லி. ஆமா, ஏன்னா நாளைக்கு இடமும் நெருக்கடி, அவன் நம்மள அடிச்சு தலைஞ்சிரும். அடிக்க தயாராயிட்டாங்க அப்படி. இது ஒண்ணு நான் கேட்கறது, அமெரிக்கா அடுத்த அடி எப்ப அடிக்க போறாங்கன்னு ஏதாவது தகவல் இருக்கா? எங்க ஈரான அது குறித்து தகவல் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. 8 நாட்களாக தாக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு 9வது நாள். ஓகே, நாளை காலையில் தெரியும். இப்போது கொஞ்சம் முன்னால் லண்டனில் இருந்து ஒரு செய்தி வந்தது, அமெரிக்கா மேலும் பல விமானங்களை இழந்திருப்பதாக வந்து கொண்டிருக்கு. அதை நான் படிக்கவில்லை. மேலும் பல. அப்ப இப்போது நான் உட்கார்ந்தவுடன் அதை படிக்க எனக்கு நேரம் இல்லை. நாளைக்கு அதை நான் பேசுவேன். இப்ப இது சரி, இது வந்து வான்வெளியில அவங்க தாக்கக்கூடிய அந்த விமானம், அந்த படைத்தளம், அப்புறம் குவைத்துல வந்து தண்ணீர் போகக்கூடிய அந்த டீசலேஷன் பிளான்ட் இருக்குல்ல, அதை அடிச்சிருக்காங்க. அதை நான் கேட்ட வரைக்கும் கரெக்டான மட்டும் சொல்லுங்க. தண்ணீர் நிலை வந்து 2-3 நிலைகள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து அமெரிக்கா வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு போகக்கூடிய தண்ணீர், அதைத்தான் அடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாவது அந்த செய்தியை சொல்லிடுறேன். சரி, ஈராக்ல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவத்தை காலி பண்ணிட்டாங்க. ஓ, ஈராக் அது வேற. அது மட்டும் இல்ல, 2 அமெரிக்கா தளத்தையே கைவிட்ட போறாங்க. ஈராக்குள்ள பூந்து. சோ இன்வேஷன். அவங்க கவர்மெண்ட் தானே. யார் கவர்மெண்ட்? அமெரிக்கா கவர்மெண்ட் தான். ஆனாலும் அங்க உள்ள ஒரே எல்லாம் ஒரே குத்து தான். இப்ப அப்படிதான் ஆயிட்டு. ரெண்டு இத பேஸ கைப்பற்ற போறாங்க. சூப்பர். இது ஈராக்ல. இப்ப நான் சொன்னேன்ல, அந்த செய்தி இப்பதான் பாக்குறேன். இப்ப வந்திருக்கு. ஓகே, இது நான் பார்க்கல. என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகுது, ஏகப்பட்ட செய்தி குமியுது. இந்த செய்தியில் எந்த நாம டிஸ்டில் பண்ணி தான் சொல்றது. எல்லாரும் பாதி பொய் அடிப்பான், அதெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப நம்பகமா, இப்ப நம்ம செய்தியை பார்த்தவங்க இது உண்மைதான். இப்ப நியூயார்க் டைம்ஸ் சொல்றோம், ஈராக்ல சில சொல்லுவாங்க நீங்க வந்து ஈரான் சார்பா பேசுறீங்க அப்படிம்பாங்க. நமக்கு அப்படி இல்ல. என்னைக்கு வந்து ஏங்க 50-60 பேர் இறந்து போயிட்டாங்க, 100-200 பேர் செத்துருப்பான். எங்க ஈரான்ல. ஈரானுடைய சேதம் இருக்கு பாருங்க, அமெரிக்காவோட பன்மடங்கு. ஈரானுடைய பாலங்கள் பாருங்க, ஈரானுடைய மக்கள், ஈரானுடைய குடி தண்ணீர் நிலைகள், ஈரானுடைய ஃபோர்ட், ஈரானுடைய கேன்சர் இன்ஸ்டிடியூட் எல்லாமே டோட்டலி பசங்க பிள்ளைங்க 168 பிள்ளைங்க, 270 பிள்ளைங்க. இப்ப ஈரான்ல ஒரு சொட்டு விற்க முடியல. ஷேடோ ஃபிளீட்ல தான் போயிட்டு இருக்கு. அங்க ஃபுல்லா இது நம்ம பிளாக் ஹேட போட்டு வச்சிருக்காங்க ஹெர்முஸ்ல. அது மாதிரி ஹெர்முஸ் மாகாணத்தில் மக்கள் வெளியேறக்கூடாதுன்னு உத்தரவு போட்டிருக்கான். ஏன்னா மக்கள் ரோட்ட போனா அடிக்கலாம்.
ஏன்னா ரோடெல்லாம் உடைக்கிறான் அமெரிக்கன். இவங்க அப்படித்தான் மெயின் ரோடு ஜங்ஷன்லாம் குண்டை போட்டு காலி பண்ணிடுது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவன் என்ன நினைக்கிறான், அமெரிக்கர்கள் இந்த மக்களுக்குள்ள ஒரு ரிவோல்ட்டை உருவாக்கணும். அதைத்தான் நேற்று வந்து செய்தியா சொன்னாங்க. அதாவது பெசஸ்கியான் வந்து மக்களால் தேர்ந்தெடுத்த ஒரு பிரசிடென்ட், ஐஆர்ஜிசியோ அல்லது ஒரு சுப்ரீம் லீடர் இருக்கார் இல்லையா, அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அவங்க வந்து அதிகாரத்தில் இருக்கிறவங்க. இந்த 2 பேத்துக்குள்ள பிளவு வந்துருச்சு, மக்களுக்குள்ள பிளவு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாங்க. அது இப்ப இல்ல. பெசஸ்கியானும் பக்கர் கலிபாபும் மசூஸ் பெசஸ்கியானும் ஃபேஸ் பொலிட்டிக்கல் விங்ஸ். ஓகே, ஐஆர்ஜிசி தனி, அது அவர்களுக்குள் கருத்து வரும். ஆனால் தேசம் என்பது ஒழுங்கா தான், அதெல்லாம் விட மாட்டாங்க. சரி, இப்போ இதுல வந்து கேட்கறது இதெல்லாம் அடிச்சாங்க. இதை முடிச்சிட்டோம். இப்ப நமக்கு எவ்வளவு நேரம் போயிருக்குன்னு எனக்கு தெரியாது. இப்ப நம்ம நேர்களை ரொம்ப சலிப்படைய வேணாம். இதுதான் ஈரானுடைய தற்போதைய நிலை. ஓகே, இதுக்கு இடையில இன்னொரு செய்தி வந்திருக்கு, அதை கண்டிப்பா சொல்லணும், சொல்லிடுறேன். ஏன்னா எல்லாத்துக்கு இப்படி மண்டையில வருது. ஓகே, இதுவரைக்கும் பல செய்திகள் வந்து பொம்மை துப்பாக்கியான்னு நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, அத மாதிரி சீனா வந்து உருக்கு ஒரு விசேடமான உருக்குல ஏவுகணைகளை போன்று பெரிய பெரிய விமானங்களை கூட செஞ்சிருக்காங்க. செஞ்சு கொண்டு ஈரானுக்கு அனுப்பி அத பொம்மைகளை நிறுத்திட்டாங்க. சரி, நிறுத்தினால அங்க இருந்து சேட்டலைட் பார்க்கும்போது அதோட உண்மையான விமானத்தோட டம்மி அதான் போலி டம்மியில சூடு வருமா. சரி, அது அந்த சேட்டலைட் மிங்கில் வரும்போது உண்மையான விமானங்களா தான் அது அந்த ஹீட் அப்சர்வ் அந்த தன்மை உள்ள உருக்கத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆனா பொம்மை உள்ள ஒண்ணு இல்ல, உள்ள என்ன இருக்கும், மேல சும்மா கவரு, அத குண்டை போட்டு அடிச்சிருக்கான். சொல்லிட்டு அடுத்த செய்தி சொல்றான், அமெரிக்காவுடைய தளங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது 13, 15ங்கிறது ப்ளூ பிரிண்ட் யார்ட்டு சீனாவுல, சீனாட்டையும் இருக்கு, ஈரான்ட்டையும் இருக்கு. ஆனால் ஈரானினுடைய நிலைகள் என்ன என்று அமெரிக்கர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகவேதான் நாட்டுல உள்ள மலையில எல்லாம் குண்டை போட்டுக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு குண்டுக்கும் வந்து $1,000,000 போய் உண்மைதானே? அது உண்மைதான். மலைக்கு கீழே இருக்கிற என்ன தெரியும், எந்த சேட்டலைட்டும் அதை கண்டுபிடிக்கலையே. சேட்டலைட் இருக்கா, ஊடுருவி உள்ள போய் பார்க்க, அது பார்க்க முடியாது. இது உண்மைதானே? அப்ப நம்ம சொல்ற செய்தி எவ்வளவு தரமா இருக்கு. இப்ப உங்கள்கிட்ட கேட்கறது, இந்த கேன்சர் இன்ஸ்டிடியூட் பத்தி ஏதோ சொன்னீங்களே, அது கேன்சர் இன்ஸ்டிடியூட் இல்ல, சாரி, அதிகமாக மருத்துவமனைகள் இல்ல, கேன்சர் பேஷண்ட், நோயாளிகள் அதிகரிக்கிறார். இதுல நோயாளிகள் அது என்ன காரணம்? சரி, இதுல வந்து இந்த கேன்சர் நோய் இருக்குல்ல, இதுக்கு வந்து நான் பல இடங்கள்ல விசாரிச்சேன். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல சில ஹாஸ்பிட்டல் சம்பந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட நான் விசாரிக்கிறேன். இந்தியாவிலையும் நம்ம சென்னையிலையுமே விசாரிக்கிறோம். என்ன அப்படின்னா, நீங்க பெரிய இந்த மாதிரி HCG அப்படின்னா இந்த மாதிரி கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அங்க வந்து பல மக்கள் போனாலும் நிறைய இஸ்லாமியர்களும் போறாங்க. கேன்சர் இங்க நம்ம ஊர்லயே கேன்சர்ல பாதிக்கப்பட்டு இங்க, ஏன்னா இதெல்லாம் செக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஊர்லயே வந்து இஸ்லாமிய, ஏன்னா நான் வந்து ஹாஸ்பிட்டல் நிறைய பார்த்திருக்கேன், இஸ்லாமியர்கள் நிறைய பாதிப்பு, கேன்சர் பாதிப்பு வந்திருக்கு. அது என்ன காரணம்? அதைத்தான் சொல்ல, இஸ்லாமியர்கள் பர்டிகுலர் இஸ்லாமியர்கள் மனிதர்கள்ட்ட இருக்கும், இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு காரணம் நிறைய, அதுக்கான காரணம் எல்லாம் இருக்கு. நம்பர் 1, மொத்த வளைகுடா எடுத்துட்டீங்கன்னா, வளைகுடால ஈராக்ல பயங்கர கேன்சர் பாதிப்பு, ஈரான்ல பாதிப்பு, குவைத்தில் வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட்டு குவைத்தில், அப்புறம் சவுதி அரேபியாவில் ஓரளவு கேன்சர் இருக்கு, ஓரளவு கம்மியாக இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து கத்தாரு, குவைத்து இதெல்லாம் இப்போ பெருசாக இல்லை, கம்மியாக. குவைத்து வீட்டுக்கு ஒரு பேஷண்ட் நிறையா இருக்காங்க. எதுனா எங்கெல்லாம் சண்டை நடந்து இந்த மாதிரி குண்டு போட்டு அந்த குண்டு வெடிச்சு அந்த கெமிக்கல் இருக்குல்ல காத்துல பரவி, காத்தோட மண்ணோட இருந்து விழுந்து திரும்ப காத்தடிக்கும் போது மண்ணெல்லாம் பரவி, மழை பெஞ்சிருக்கும் போது மழையில டெபாசிட் ஆகி திரும்ப வந்து காஞ்ச உடனே திரும்ப காத்து வந்து, ஏன்னா காலகாலம் ரெஸ்பிரேஷன் சிஸ்டத்துல பாதிக்கும்ல. ஆப்கானிஸ்தான் இப்போ அப்போ இஸ்ரேல்ல இருக்கு, இப்போ இஸ்ரேல், அதான் இஸ்ரேல், பாலஸ்தீன், லெபனான், சிரியா, ஜோர்டான், ஒரு பார்ட் ஆஃப் ஈஜிப்ட், இது எல்லாம் வந்து கேன்சர் வந்து பயங்கரமா இருக்கு. ஆனா பொதுவா என்ன தெரியுமில்ல, இந்த அரபு நாடுகளுக்குள்ள வந்து பொதுவாகவே கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. என்ன காரணம் தெரியுமில்ல, அரபு நாடுகள் வந்து பெருசா தம் அடிக்க மாட்டாங்க, சிகரெட் பிடிக்கிறது கிடையாது. அதே மாதிரி சரக்கு சாப்பிட்றது ரொம்ப குறைவு. இது துபாய் வந்து எக்ஸெப்ஷன். அதுல வந்து வர்றவங்களுக்கு நிறைய சரக்கு இருக்கும். லோக்கல் அரப்ஸு இது வந்து கொஞ்சம் ஆர்த்தடாக்ஸ் இருக்கிறவங்க வந்து ஐயோ நம்ம தண்ணி அடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ தண்ணி அடிக்காத உடம்பு, தம் அடிக்காத உடம்பு. அது இல்லாமல்
இந்த ஃப்ரை பண்ணது, அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படி இருக்கு பார்த்தீங்கல்ல, இதை வந்து அதிகமாக சாப்பிடாம அரபிக்கார சாப்பாடுலாம் பார்த்துருக்கீங்கல்ல, எப்படின்னா சுட்டு சாப்பிடுவது. பூரா சுட்டு சாப்பிடுவாங்க. சுட்டு அது அதான் மீன், சிக்கன், மட்டன், இது ஒட்டகம், எது எடுத்தாலும் கரெக்டாக வந்து தந்தூரி, அது கபாபு அப்படின்னு சொல்லி சுட்டு தான் சாப்பிடுவாங்க. மசாலா போட்டு அடுப்புல மசாலா சுட்டு. போடாங்க போட்டு சுடுவாங்க, அப்படியே சுடுவாங்க, சுட்டு சாப்பிடுவாங்க. அது போக சாலடு நிறையா சாப்பிடுவாங்க, அப்புறம் பேரித்தம்பழம் நிறைய சாப்பிடுவாங்க. பேரித்தம்பழம் சாப்பிடுவாங்க. அப்புறம் கடைசியாக காவான்னு சொல்லி ஒரு சின்ன மசாலா, அது இந்த ஏலக்காய் போட்டு, ஏலக்காய் அது இதெல்லாம் போட்டு உடம்பெல்லாம் வாசனையா இருக்குமா? அது அது எப்படின்னா இந்த சாப்பிட்ட இது செரிமானத்துக்கு எல்லாம் பண்ணுவாங்கல்ல, அதனால அவங்களுக்கு பொதுவாகவே அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனாலும் இந்த கேன்சர் இதனால இந்த பழக்க வழக்கத்தினால கேன்சர் குறைவா இருக்கக்கூடிய நிலைமையில இந்த போர் ஆயுதங்கள் வந்து விழுந்துச்சு பார்த்தீங்கல்ல, அதனால வந்த கேன்சர் வந்து காலங்காலமா இப்போ ஈராக் அண்ட் ஈரான் 80-88 8 வருஷம் சண்டை போட்டாங்கல்ல, அந்த சண்டையில் விழுந்த மாறி மாறி விழுந்த அந்த குண்டுகள்ல இருந்து அப்புறம் ஈரான் வந்து மாறி மாறி சண்டை போட்டதுல ஈரானில் கேன்சர் நிறைய. அதனால தான் மிகப்பெரிய கேன்சர், ஸோ பெரிய ஸ்பெஷாலிட்டிஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டல் கேட்டிருந்தாங்க, அதை தான் இப்போ உடைச்சாங்க பாதியை. எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தானே. இத்தனைக்கும் அமெரிக்கா ஆப்கானிஸ்தான்ல போட்டான், லிபியால போட்டான், ஆப்கானிஸ்தான், ஈராக்ல போட்டான், இத்தனை இதில் அடிச்சாங்க. இப்படி வச்சுல இந்த இவ்வளவு பெரிய நாசகார சக்தி. எனக்கு கேட்கும்போது அங்கே குவைத்தில் இருக்கிற ஒருத்தர் பேசினாரு, சொன்னா வீட்டுக்கு ஒரு கேன்சர் பேஷண்ட் குவைத்தில். ஏன்னா ஈராக்கோட பார்டர் அது. இத்தனைக்கு குவைத்துக்குள்ளெல்லாம் பெருசாக குண்டு விழலை, ஆனால் ஈராக்கில் போட்ட இது இருக்கு இல்லையா, அது காற்றுல பரவி பரவி இவங்க சுவாசம் வேற வழியே இல்லையே. இப்படி யோசிச்சு பாருங்க, இங்கே வந்து ஹெல்த்தியான ஃபுட்டு, ஆனால் காற்று சுவாசிக்கணும்ல, அதுக்காக கேன்சர் பிரச்சனை. இது இப்போ வந்து இப்போ போட்டது இருக்குல்ல, இது வந்து அடுத்த ஜென்ரேஷன். இதனால என்ன வருதுன்னா கேன்சர் வருது, நமக்கு உடம்பு உபாதை நிறைய வருது, ஆண்மை போயிருது, குழந்தை அடுத்துக்கு பெருசா வர்றது. கேன்சர் மட்டும் இல்ல, பல வியாதிகளும். பல வியாதி. இப்போ கேன்சர் வந்தா கேன்சர் இருக்கும். ஆமா, கேன்சர் இல்லாம ஆஸ்துமா வரும். ஆஸ்துமா ஆண்மை குறைவு, ஃபெர்டிலிட்டி அந்த கிளினிக்கி ஆமா அது அதிகரிக்கும். ஆண்மை குறைவு, அப்புறமா நியூரோ சம்பந்தப்பட்ட நரம்பியல் மண்டலங்கள் எல்லாம். அது போய் பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து கர்ப்பப்பை இருக்குல்ல, ஓரல் கேன்சர், அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்துச்சுன்னா வாய்க்கு நிறைய கேன்சர்கள் இல்ல. இது வந்து எப்படின்னா நம்ம பான் பிராக்கு இது போடுறாங்கல்ல, புயல போடுறவங்களுக்கு அவங்களுக்கு வாயில கேன்சர், தம் அடிக்கிறவங்களுக்கு நுரையீரல் கேன்சர். சரி, இதெல்லாம் வந்துச்சா? வேற இன்னைக்கு அவ்வளவுதானா? இல்ல, வந்துச்சு இந்த கேன்சரு. இது வந்து எப்படின்னா இன்னும் 50 வருஷத்துல மத்திய கிழக்குல மக்கள் தொகை பெருசா இருக்காது, அப்புறம் ஆரோக்கியமான ஆட்கள் பெருசா இருக்க மாட்டாங்க. இப்போ போட்டிருக்க குண்டுகள் இருக்குல்ல மாத்தி மாத்தி, எங்க யுஏஇல போட்டிருக்காங்க, குவைத்தில் போட்டிருக்காங்க, கத்தார்ல போட்டிருக்காங்க, ஒமான்ல போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் இதுல போட்டிருக்காங்க. ஒரு செய்தி சொல்லிட்டு வேற செய்தி இருக்கா? அவ்வளவுதான், ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சிரும். என்னன்னா, இங்க இருந்து பொழப்புக்கு 50,000 கடன் வாங்கிட்டு நம்ம ஆளுக்கு போனா பாருங்க, இவர்களும் கேன்சரோடு. அதனாலதான் இங்க சென்னையில் விசாரிச்சு பாத்தீங்கன்னா, குடும்பத்தோட இருந்த அங்க இருக்கிற ஆண் பெண்ணுக்கு இங்க வந்து கேன்சர் அவங்களுக்கு வந்திருக்கு. மிகுந்த கவலைக்குரிய விஷயம். சரி, அவ்வளவுதான். ஸோ நண்பர்களே, ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வெளிநாட்டு செய்தியில் இவ்வளோதான் இன்னைக்கு சொல்றோம். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது இருக்கு. கேன்சர் எப்படி வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறத ஆலோசனை பண்ணி தவிர்த்துக்க வேண்டியதான். ஓரளவுக்கு நம்ம கையில் இல்லை, ஆனால் தவிர்த்துக்க வேண்டியதான். இதான் இன்னைக்கு செய்தி. வந்து உங்கள் இந்த கருத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்.